டானியல் பாலாஜி அவர்களோட இழப்பு பெரிய இழப்பா பெரிய இழப்பு தான். ஒரு அண்ணன் தம்பி அக்கா மாதிரி இருந்தோம். அது இறந்தது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நாங்களாம் சின்னதுலேருந்து இங்கே தான் இருந்தோம். ஒரு நல்ல பழக்கம் தான், சின்னதுலேருந்தே பழக்கம் தான். அவர் ரொம்ப சாமி பக்தி உள்ளவர். அதுக்கப்புறம் இந்த நடிக்கிறதுக்கெல்லாம் போயிட்டு சொல்றதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. ரொம்ப வருத்தம் தான். நல்ல கஷ்டமா இருக்கு, வருத்தமா இருக்கு. நல்ல பிள்ளை, நல்ல பையன், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் தனிமையான மனுஷன். அவரு குடும்பத்தோட ரொம்ப ஆயத்தமா இருக்க மாட்டாரு. அவங்க அப்பப்போ அவங்களோட வந்து போக செய்ய கொள்ள இருப்பாரு. அவங்க பிரதர் கௌரி சங்கர், அவங்க தம்பி, இவர் மூலியமா அவர் எல்லா நன்மைகளும் செய்வாரு, எல்லாம் பண்ணுவாரு. 2 சிஸ்டரு, அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவரு தனிமையா இருந்தாரு. அவங்க அவ்வளவா இங்கெல்லாம் அவர் வரமாட்டாரு. நீங்க இந்த ஏரியால தான் இருக்கீங்க? இங்கதான் இருக்கோம். நாங்க 47 வருஷமா இருக்கோம். அவருக்கு இப்ப அடுத்த மாசம் வந்து 8ஆம் தேதி பிறந்த நாள். ஏப்ரல் 8ஆம் தேதி. நாங்க ரொம்ப அவங்களோட ரொம்ப அவங்க குடும்பத்துல ஒருத்தரா நாங்க இருந்தோம். ரொம்ப நாளா இதுவா இருந்தோம், ரிலையன்ஸா இருந்தோம், எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். சிஸ்டர்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. ஆனா ரொம்ப அவங்களுக்குள்ள இதுவா என்னன்னு தெரியாது. அவருக்கு மேரேஜ் இல்ல, பாவம், ஒரு குடும்பம் இல்ல. அதான் எங்களுக்கு ஏக்கமா இருந்திருக்கும். வருத்தம் எங்களுக்கு. இவர் மட்டும் எப்படி இருக்காரு, எல்லாரும் நல்லா இருக்காங்க அவங்க வீட்டுல, இவர் மட்டும் எப்படி இருக்காரு, கல்யாணம் பண்ணிக்காம ஒரு குழந்தை குட்டி இல்லாம தனிமையா இருக்கிறாருன்னு சொல்லி அவர் மனசுல என்னவோ அவருடைய இது. அதனால எவ்வளவு மன அழுத்தம் இருந்தாலும் மூஞ்சில காட்டிக்க மாட்டாரு. காட்டிக்க எங்களை இவ்வளவு நாள் அவங்க வீட்டுல இருந்தாலும் நம்ம கிட்ட எல்லாம் ரொம்ப பேச மாட்டாரு. சரி, அவங்க தம்பி எல்லாம் பேசுவாங்க, அவங்க சிஸ்டர் எல்லாம் பேசுவாங்க, அவங்க மம்மி எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. அவர் அவ்வளவா நம்ம கிட்ட பேச மாட்டாரு. பாலாஜி அங்கிள், டானியல் பாலாஜி அவர்கள் நம்ம கூட இல்ல. உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அவரை? ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். வந்தவங்க கிட்ட பேசியிருக்காரா? ஒருத்தரா சொல்லுங்க, என்ன உங்ககிட்ட என்ன சொன்னார்? என்கிட்ட நல்லா இருக்கியாடான்னு கேட்டாரு. அவர் ஃபர்ஸ்ட் நடிச்சது வந்து செல்வியில தான், அது சிட்டியில நடிச்சாரு. அதுலயே அவருடைய நடிப்பு நல்லா பிடிச்சிருந்தது. அப்போ நாங்கெல்லாம் நல்ல நடிகர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், சின்ன பசங்கள்ல இருந்து அவங்கள நாங்க பாத்துக்கிறோம். அவங்க அண்ணன் சன் டிவி இது வச்சிருப்பாரு, அவங்க அண்ணன் தெரியும், இவரும் தெரியும், தம்பி இவரு எல்லாமே நல்லா தெரியும். ஆனா நல்லா நடிப்பாரு, நல்ல இதுவெல்லாம் இந்த வில்லதனம் இது எல்லாமே நல்லா நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் கண் தானம் பண்ணிருக்காரு. இப்போ அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. அப்படி ஆண்டவருடைய சித்தம். அவர் நல்ல சொர்க்க லோகத்துல நல்லா அவர் வந்து இருப்பாரு. அவங்க அப்பா கூட துணையாக போயிருக்காரு. டானியல் பாலாஜி சார் வந்து ரொம்ப குறைஞ்ச வயசு, ஜீர்ணிக்கவே முடியல. என்னோட உடன் பிறந்த சகோதரனா தான் நான் இப்பவும் நினைக்கிறேன். எங்களால் உட்காந்து வேலை பார்க்க முடியல ஹாஸ்பிட்டல்ல. நாங்கள் எல்லாரும் எழுந்து டக்குன்னு கிளம்பி போயிடலாம். நம்ம யூடியூப் ஆன் பண்ணி பார்த்தப்ப அவர் கண்ணை தானமாக கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி அது ரொம்ப பெரிய விஷயம். அவருடைய கண்ணை நாங்கள் நிச்சயமா பார்க்கலாம். ஒரு 2 பேருக்கு பயனடையும் அவருடைய கண்ணு. அவர் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துருந்தாருன்னா, கவனம் செலுத்தி இருந்தாருன்னா இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கலாம் அவரு. ஆனா அவர் வந்து நல்ல சிறந்த சிவபக்தர் நினைக்கிறோம் நாங்க. எல்லாம் வல்ல இறைவன் அருளால அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு அவருடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிக்கிறேன். வணக்கம். இது ரொம்ப நம்புற விஷயம் மாதிரியே தெரியல. ஏன்னா இது ஒரு கனவா இருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. திடீர்னு இறந்துட்டாருன்றாங்க, தெரியல. ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு 300 பேருக்கு சாப்பாடு போட்டாங்க. இப்ப கூட உள்ள சாப்பாடு தான் போட்டுட்டு இருக்காங்க இப்பயும். ஆனா ஆவடியில அவரு வில்லனா நடிக்கிறது மட்டும் தான் தெரியும். ஆனா ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப சாஃப்ட், ரொம்ப எல்லாருக்கும் நிறைய ஹெல்பிங் டெண்டன்சியோட இருப்பாரு. இந்து கோயிலுக்கு ஒரு அம்மன் கோயில் ஒன்று கட்டினாரு, ஆவடி காந்தி நகர்ல கட்டினாரு. கோயில் பேர் என்ன? அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில். அந்த கோயில் இவர் தான் கட்டினாரு. அந்த கோயிலை ஒட்டின மாதிரியே கிறிஸ்டின் கோயிலும் இருக்கும். 2 கோயிலுக்குமே வந்து அண்ணா வந்து பார்த்தா அவர் பேரே பார்த்தீங்கன்னா டானியல் பாலாஜின்னு இருக்கும். அது கிறிஸ்டினா இந்துவானே இருக்க மாதிரியே ஒரு கன்ஃபியூஸா இருக்கும். ஆனா அண்ணா எல்லார் கோயிலுக்கும் வருவாங்க, போவாங்க. அவங்களுடைய உதவி எல்லாருக்கும் இருக்கும். அந்த கோயில்ல ஃபங்க்ஷன்னாலும் வருவாங்க, அதே மாதிரி இந்த கோயில்ல ஃபங்க்ஷன் இருந்தாலும் வருவாரு, தர்காவுக்கு போனாலும் போவாங்க. எல்லாருக்கூடயும் ஒரு நட்பு வட்டாரத்தோட. தளபதி விஜய் அவர்கள் கூட சொல்லியிருப்பாரு ஒரு இன்டர்வியூல, இந்த மாதிரி டானியல் பாலாஜி வந்து வில்லனா தான் நீங்க பார்த்திருப்பீங்க, அவர் வந்து ஒரு அம்மன் கோயில் கட்டிட்டு இருக்காரு, ஒரு சாமி பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அவருடைய நேச்சரு. இன்னொன்று அவரை பத்தி ஒன்று தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ செலிபிரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா யாருமே பக்கத்துலேயே சேர மாட்டாங்க, நார்மல் பீப்புள் கூடலாம். நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் பீப்புள் தான், அந்த ஏரியாவில் இருக்குமே தவிர ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால வந்து அந்த டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ண மாட்டார். வந்தானா அழகா தோல் மேல கைப்பட்டு வாங்க தம்பி அப்படிவாரு, நம்மள ஒரு ஆளாயிடுவாரு. ஆமா, நம்மள ஒரு ஆளாயிடுவார். ரொம்ப கேஷுவலா இருப்பாரு. அவர் வீட்டுக்குலாம் போனீங்கன்னா நிக்க வச்சு பேச மாட்டாரு,
ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க உட்காருங்க, உட்காந்து வந்துட்டு ஏதாவது தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாரு. என்ன விஷயம் சொல்லுங்க, யார் வந்தாலும் சரி, எப்ப வேணாலும் யார் வேணாலும் போய் அவரை பார்க்கலாம். அவர் அங்க இருக்காருன்னா யார் வேணாலும் அவர் போய் பார்க்கலாம். எதிர்பார்க்க முடியாம ஒரு இழப்பு இது. நாங்கெல்லாம் வந்து அவரோட பிரதர் கூட கௌரி சங்கர்னு சொல்லிட்டு அவர் கூட நாங்கள் டீம் ஒர்க்கா இருக்கோம், ஒரு அட்வொகேட் டீம் அசோசியேட்டா இருக்கோம். நம்ம பாலாஜி அண்ணன் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. இப்போ கூட ஒரு கோயில் வந்து அங்காளம்மன் கோயில் கட்டியிருக்காரு ஆவடியில, ரொம்ப சிறப்பா பண்ணி பெரிய கும்பாபிஷேகம்லாம் பண்ணி. அங்காளம்மன் பரமேஸ்வரர் கோயில் வந்து மிக சிறப்பா பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ அவரோட உயிர் பிரிஞ்ச போது கூட அவரோட தியானம் வந்து கண்தானம் பண்ணியிருக்காரு. அது வந்து ஏற்கனவே அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுதான். அவர் இறந்த பிறக்கும் அவரால் முடிஞ்ச உதவி வந்து நிறைய பேருக்கு வந்து உதவி நிறைய பண்ணியிருக்காரு. இப்ப அவரால் முடிஞ்சது அவரோட கண்தானமும் பண்ணியிருக்காரு. ரொம்ப வருத்தம். என்டர்டைன்மெண்ட்லாம் கிடையாது, அவரோட அந்த ஃபைட்டு, அந்த மிரட்டுறது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. இலக்கணமான ஒரு கேரக்டர் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இனிமேல் அவரை பார்க்க முடியாத போது ரொம்ப கவலையா இருக்கும். ரொம்ப சாஃப்டான கேரக்டர், வாழ்க்கையில நல்ல மனுஷன். இல்ல நாங்க கோயம்புத்தூர், நான் கோயம்புத்தூர் வந்து அவரோட இழப்பு கேள்விப்பட்டு வந்தேன். இந்த இழப்பை கேள்விப்பட்டு நீங்க வந்திருந்தீங்களா? அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும் அவரை. அவ எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவான், லைஃப் இஸ் எட்டர்னல், இட்ஸ் நெவர் எண்ட் எண்ட்னு. இன்னைக்கு அவ வந்து பாவம் எண்ட் ஆயிட்டான். அவன் சிந்தனைகள் எப்பவுமே எதிர்நோக்கி இருக்கான். அவன் நடிப்பை பார்த்தா தெரியும், சாதாரணமா இருக்காது. கமல் சார் கூட சேர்ந்து நடிக்கிற கூட ஒரு வித்தியாசம் இருக்கும், ஒரு சிந்தனைகள் மாறுபட்ட சிந்தனையா இருக்கும். அந்த மாதிரி நல்ல நண்பன், நல்ல எண்ணம். அவனுக்கு வந்து கண்ணுதான் அழகு. அந்த கண்ணையே இன்னைக்கு தானம் பண்ணியிருக்கான், அகர்வால் ஹாஸ்பிட்டல் மூலமா தானம் பண்ணியிருக்கான். பெரிய உள்ளம் படைத்தவன் அவன். அன்னைக்கு அப்பவே சொல்லுவான், நம்ம எதாவது செய்யணும்டா, நம்ம எதாவது செய்யணும் சொல்லிட்டே இருப்பான். நம்ம நார்மலா இதெல்லாம் பேசாடா, நம்ம வேற மாதிரி பேசலாம்டா, ஒரு டிஃபரெண்டா பேசலாம். அவர் சிந்தனைகள் வேற மாதிரி வந்துட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளர் நீங்க. ஆனா கொஞ்சம் நடித்தாலும் யாரிடமும் கெஞ்சி நடிக்காத ஒரு திறமையாளி, தன் திறமையால வெற்றி கொண்ட ஒரு திறமையாளி. ஆனா இவ்வளவு சீக்கிரம் நம்ம வெற்றி மிஸ் போவான்னு நினைக்கல. அவருடைய ஆழ்ந்த இடங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறேன். நல்ல மனுஷர், அவரு நல்லா பழகுவார், எல்லாத்தையும் நல்லா பேசுவாரு, அன்பானவர். டேனியல் பாலாஜி அவர்கள் இருக்கும் போது எளிமையா வாழ்வாரு, ரொம்ப குழந்தைத்தனமா இருப்பாரு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஆமா, ரொம்ப வீடியோ வச்சிருக்காரு, ரொம்ப எளிமையா தான் இருப்பாரு, யார்ட்டையும் அதிகமா பேச மாட்டாரு, செலண்டா தான் இருப்பாரு, நல்லா தான் இருப்பாரு. டேனியல் பாலாஜி அவர்கள் சினிமா துறையில நிறைய வில்லன் ரோல். அவர் வந்து செம கேரக்டர் தெரியும். வில்லன்னா நல்ல வில்லன் தான், நல்ல டைப். அவர் வந்து எப்படி சொல்லணும்னு நம்மளுக்கு தெரியாது. இப்ப நம்ம கூட இழப்பு வந்து நம்மளுக்கு ஈடு கட்ட முடியாது.